வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ் கற்காலம் என்னும் கரும்பொருளில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறும். தமிழ் மொழியும் பண்பாடு மிகப்பெரியவை, பாரதத்தின் பெருமை தமிழ் என்று வியந்து போற்றினார் பிரதமர் மோடி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. 2 பேருந்துகளிலும் இருந்த பயணிகளில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல். திருப்பத்தூர் அருகே பேருந்து விபத்தில் 11 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததுடன் காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற வேண்டுதல். புயலின் காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். இஸ்ரேல் அதிபர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வலியுறுத்தல். அதிபர் ஐசக் ஹெர்சாக் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்ததை அடுத்து அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ் கற்காலம் என்னும் கரும்பொருளில் டிசம்பர் 2ஆம் நாள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் என்னும் பெயரில் வானொலியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரில் 4வது தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி டிசம்பர் 2ஆம் நாள் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் கரும்பொருள் தமிழ் கற்காலம் என்பதாகும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழியும் பண்பாடும் மிக பெரியது என்றும் தெரிவித்தார். பாரதத்தின் பெருமை தமிழ் என்றும் வியந்து கூறினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கும்பங்குடியில் காரைக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தும் மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பெண்கள் 9 பேர், ஓட்டுநர் ஒருவர் உட்பட 11 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தெரிவித்துள்ளார். 2 பேருந்துகளிலும் இருந்த பயணிகளில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தோரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். காயமடைந்தோரில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நிகழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்த துயர செய்தி அறிந்தும் மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளானதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விபத்து செய்தி அறிந்ததும் உடனடியாக மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பெரிய கருப்பணனையும் தொடர்பு கொண்டு நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய உயர்தர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்திடுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்துள்ளவர்கள் விரைந்து நலம் பெற விளைவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். புயலின் காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான புயல் தென்மேற்கு வங்கக்கடல், அதை ஒட்டிய தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பிற்பகல் 2:30 மணி நிலவரப்படி இந்த புயல் கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கில் 90 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவியது. இந்த புயலின் நடுப்புள்ளி கடற்கரையில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக தெரிவித்துள்ளது. இது வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. இன்று நள்ளிரவு இது கடற்கரையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிற்குள் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த புயலின் காரணமாக இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக காரைக்காலில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை மீட்பு பணி குறித்து
தமிழ்நாடு வருவாய் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் ராமச்சந்திரன் சென்னையில் உள்ள மாநில அவசர நிலை செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்தார். புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. படகுகளை பாதுகாப்பாக கரையோரத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழகத்திற்கு வேண்டாம் என்றுதான் நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்துள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தேவையில்லை என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். அதனால்தான் உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தேர்தல் ஆணையம் அதை செய்தே தீருவோம் என்று முயன்று வருவதாகவும் நேரு குறிப்பிட்டார். நிரம்பிய விண்ணப்பங்களை பொதுமக்கள் வழங்க காலக்கெடு நீடித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் இதன் மூலமாக வாக்காளர் தங்களுடைய வாக்குகளை உறுதி செய்து கொள்ள முடியும் என்று அமைச்சர் KN நேரு கூறினார். திமுக SIR நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா அவங்க நடத்துனாங்க, கோர்ட்ல போட்டிருக்கிறோம். எங்களுக்கு நேரம் வேணும், எங்களுக்கு டைம் கம்மியா கொடுத்துட்டீங்கன்னு கேட்டோம். அது அவங்க தேர்தல் ஆணையம் அதை கொடுத்துருக்காங்க. இல்லை இருக்கிற ஏற்கனவே இப்போ கிராம பகுதியெல்லாம் நல்லா சேர்ந்துட்டு நகர பகுதியில் இருக்கிறதே முழுமையாக சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு தான். சார் 2026 புனித ஆட்சியை கொடுப்பாரு விஜயன் சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு சார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் ஆட்சியர் வட்டாட்சியர் ஆகியோரின் தூண்டுதலால் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சதி நடந்துள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரியசாமி, சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் 26 வாக்குச்சாவடிகளில் 7227 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் பின்னணியில் வட்டாட்சியர் முத்துமுருகனும் மாவட்ட ஆட்சியர் சரவணனும் உள்ளதாக குற்றம் சாட்டினார். இதில் தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பெரியசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது எதற்காக சொல்கிறேன் என்றால் 2016 இன்னைக்கு 2026 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சின்னாலப்பட்டியில் 17,000 வாக்குகள் பதிவாயிருக்கிறது 2016. அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தலையும் 17,000 முன்னால வாக்கு பதிவாயிருக்கு. ஆனால் நேற்று வரை வாக்காளர் சேர்ப்பு 16,800 தான் பதிவாயிருக்கு. வாக்காளர் சேர்ப்பு 16,800. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கு பதிவானதே 17,000 வாக்குகளுக்கு மேல் 17,000 வாக்கு பதிவாயிருக்கு. இன்னைக்கு இப்ப நடந்த சிறப்பு சேர்க்கை முகாமில் 16,800 தான். இது ஒன்று நீங்க புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் சமரச கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் காலத்தில் பல நாட்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்ததை அடுத்து பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் சமரச கூட்டம் நடைபெற்றது. இதில் கோட்டாட்சியர் ரவிக்குமார், ஆவடி காவல் துணை ஆணையர் பாலாஜி, பொன்னேரி உதவி ஆணையர் சங்கர், வட்டாட்சியர் சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தங்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக மீனவர்கள் அறிவித்தனர். கோவையில் சோலை பதிப்பகத்தின் சார்பில் கவிஞர் குமரேசன் எழுதிய ஒரு கூட்டுக்குழுவின் கிரகப்பிரவேச நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கோவையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் ரோட் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் கவிஞர் கவிதாசன் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். அப்போது பேசிய கவிதாசன், வாசிப்பு திறனை தூண்டும் வகையில் ஒரு கூட்டுப்புழுவின் கிரகப்பிரவேசம் புத்தகத்தின் கவிதைகள் இருப்பதாக கூறினார். தொடர்ந்து புத்தகத்தை எழுதிய குமரேசன் பேசிய போது, தனது வாசிப்பு திறனின் அனுபவங்களை கொண்டு இந்த கவிதை தொகுப்பு புத்தகத்தை எழுதி உள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் இலக்கியவாதிகள், தமிழ் ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் கலந்து கொண்டனர். சோசியல் மீடியா என்று சொல்லுகிற சமூக வலைதளங்களில் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்பதை அனைவரும் சொல்லுகிறார்கள். நாம் தான் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் படைப்பாளிகளும் புத்தகத்தினுடைய பெருமையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும்.
ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை வாசிக்க சொல்ல வேண்டும். 2 வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படிக்க சொல்ல வேண்டும். 3 வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனைகள் அவர்களுக்கு தேவை. ஆகவே வாசிப்பு என்பது குறைந்து வருவதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறது. அவர்களை நல்வழிப்படுத்த இதுபோன்ற புத்தகங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சேலத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மறைமாவட்ட கல்வி ஆணையம், ரோட்டரி சங்கம், லொயோலா கலை அறிவியல் கல்லூரி, பான் செங்கனர்ஸ் கலை அறிவியல் கல்லூரி, ஜெயராணி கலை அறிவியல் கல்லூரி, ஜெயின் ஜோசப் கல்லூரி ஆகியன கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை நடத்தினர். இந்நிகழ்வில் சேலம் மறைமாவட்ட முதன்மை குரு மைக்கேல் ராஜ் செல்வம், சேலம் மறைமாவட்ட கத்தோலிக்க பள்ளிகள் மேலாளர் கிரகோரி ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் சந்திக்கும் பிரச்சனைகள், சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து மதுரை உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவரும் இயக்குநருமாகிய பர்வின் சுல்தானா மாணவர்களின் எதிர்கால கல்வி வளர்ச்சி, பணி வாய்ப்பு, வாழ்க்கை மேம்பாடு குறித்த நேர்மறை எண்ணங்களை வழங்கி ஊக்கப்படுத்தினார். இதில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். செயலர்கள் தந்தை, செயலர்களாக இருக்கிறவர்கள், பிரின்சிபல் மற்றும் பொறுப்பாக இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களோடு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். வழிகாட்டி என்ற இந்த நிகழ்வானது சேலம் மாவட்டத்தில் முதன்முறையாக மேற்கொள்ளப்படுகின்றது. இதில் 1800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இவர்களுடைய +2 தேர்வினை எதிர்கொள்ளும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். மீண்டுமாக +2 முடிந்த பிறகு எவ்வாறு மேற்படிப்பை உயர்கல்வியை தொடங்க முடியும், எந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். இந்த நாள் முழுவதும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த நிகழ்வானது செயலாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடியில் 200 ஏக்கர் பயிரிட்டுள்ள நிலக்கடலை பயிர் தண்ணீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தரகம்பாடி வட்டம் காளியப்பன் நல்லூர், அனந்தமங்கலம், கண்ணப்பன் மூளை, திருக்கடையூர், ஆனைக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 3000 ஏக்கரில் மானவாரியாக நிலக்கடலை பயிரிட்டுள்ளனர். 2 நாட்களாக பெய்த கனமழையால் கடலை செடிகள் தண்ணீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தண்ணீரை வடிய வைக்க இப்பகுதியில் உள்ள மகிழமலையாறு வடிகால் வாய்க்கால்களான வெட்டு வாய்க்கால், ராமச்சந்திரன் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளிக்குள் புகுந்து பணி செய்ய விடாமல் தடுத்த கந்துவெட்டி கும்பல் மீது பாதிக்கப்பட்ட ஆசிரியை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஆம்பூரை அடுத்துள்ள ஆலங்குப்பத்தைச் சேர்ந்த சித்ரா மலையம்பட்டு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவருடைய கணவர் உதயகுமாரும் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். உதயகுமார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தேவாலயபுரத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் தயாநிதி, அவரது சகோதரர் தியாகராஜன் ஆகியோரிடம் 9 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். வட்டிக்கு கொடுத்த பணத்திற்காக உதயகுமாரிடம் திமுக பிரமுகர் தயாநிதி 15 வெற்று காசோலைகளையும் வெற்று தாளில் கையெழுத்தும் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் ஆசிரியை சித்ரா மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருந்த போது பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்த அவர்கள் 35 லட்சம் ரூபாயை உடனடியாக திருப்பி தர கோரி மிரட்டியுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஆசிரியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். என்னுடைய பேர் சித்ரா, சித்ரா. நான் ஊராட்சி வட்ட துவக்கப்பள்ளியில் சின்னமலையாம்பட்டு ஊரில் தலைமை ஆசிரியராக வேலை செய்கிறேன். என்னுடைய கணவர் 10 வருடங்களுக்கு முன்பு தேவலாபுரம் பகுதியை சேர்ந்த விஸ்வநாதன் மகன் தயாநிதி திமுக பிரமுகரிடம் 9 லட்சம் கடனாக பெற்றார். அது அசலும் வட்டியுமாக மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை கழிச்சுன்னு வந்தார். 27/11/2025 12 மணிக்கு நான் வேலை செய்கிற இடத்துல பள்ளியில் தயாநிதியும் அவர் பன்னீர்செல்வம் சாத்தம்பாக்கம் இருவரும் வேலை செய்கிற நேரத்தில் பிள்ளைங்கள் மத்தியில், ஆசிரியர் மத்தியில் என்னை கேவலமாக பேசி வெற்று காசோலை 15 காசோலைகளை வைத்துக்கொண்டு, கையெழுத்து போடாத காசோலைகளை வைத்துக்கொண்டு என்னை மிரட்டி, உன்னை வேலையிலிருந்து எடுத்துருவேன், பணி செய்ய விட மாட்டேன், 37 லட்சம்
தென்காசி மாவட்டம் சுரண்டையில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் நகராட்சி பெண் கவுன்சிலர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். சுரண்டை சிறுவகுருநாதபுரத்தைச் சேர்ந்தவர் அருள் செல்வ பிரபு என்பவரின் மனைவி உஷா நகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு கவுன்சிலராக இருந்து வந்தார். இவருக்கும் 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். சுரண்டையில் இருந்து சங்கரன் கோவில் செல்லும் சாலையில் இரட்டை குளத்தில் இவர்களுக்கு சொந்தமாக தோட்டம் உள்ளது. தோட்டத்தில் பூஞ்செடி பயிரிடப்பட்டுள்ள நிலையில் அதிகாலையில் அருள் செல்வி பிரபு தனது மனைவியின் தங்கை பிளஸ்ஸி ஆகியோரை அழைத்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அங்கு பூ பறித்து விட்டு மூவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர். இரட்டை குளம் விலையில் வந்தபோது பின்னால் வந்த காய்கறி லாரி மோதியதில் மூவரும் சாலையின் கீழே விழுந்தனர். அப்போது மோதிய லாரியின் பின்பக்க டயர் 3 பேர் மீது ஏறி இறங்கியது. இதில் நிகழ்விடத்திலேயே மூவரும் உடல் நைந்து உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சுரண்டை காவல்துறையினர் மூவரின் உடல்களையும் மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிந்து லாரி ஓட்டுநரிடம் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் கொலை சதியை தடுக்கும் வகையில் காட்டுப்பகுதியில் ட்ரோன் பறக்கவிட்டு காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். ஒருவரை கொல்ல சதித்திட்டம் தீட்டப்படுவதாகவும் சிவகங்கை அருகே காட்டுப்பகுதியில் சிலர் பதுங்கியிருப்பதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் ட்ரோன்களை அனுப்பி காவல்துறையினர் கண்காணிப்பை மேற்கொண்டனர். ட்ரோன் பறந்ததை கண்ட ஒருவர் அங்கிருந்து தப்பியோடும் காட்சி பதிவு செய்யப்பட்டது. அந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. குற்ற தடுப்பு நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகள் பொதுமக்களிடமும் சமூக ஆர்வலர்களிடமும் பாராட்டை பெற்றுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கிரைண்டர் ஆஃப் மூலம் நண்பர்களாக பழகி ஓரின சேர்க்கைக்கு அழைத்து ஆசிரியரை ஓட வெட்டி கொன்ற 2வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சங்கரன் கோவில் அருகே உள்ள கரடி குளத்தைச் சேர்ந்த கணபதி மகன் சுதந்திரகுமார். இவர் கிரைண்டர் ஆஃப் மூலம் குழுவில் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் ஆவுடையால் புறத்தைச் சேர்ந்த சுடலைமுத்து மகன் அஜித்குமார், தனபால் மகன் கலையரசன் ஆகிய 2வரையும் ஓரின சேர்க்கைக்கு அழைத்துள்ளார். அப்போது மூவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். அதனைத் தொடர்ந்து சுதந்திரகுமாரிடம் கலையரசனும் அஜித்குமாரும் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் சுதந்திரகுமாரை 2வரும் அரிவாளால் வெட்டி கொன்றனர். 2வரும் பதற்றத்தில் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்த குருவிக்குளம் காவல்துறையினர் சுதந்திரகுமார் உடலை கூராய்விற்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நிகழ்விடத்தில் இருசக்கர வாகனத்தை கைப்பற்றி சுதந்திரகுமார் செல்பேசியில் பதிவான அழைப்புகள் மூலம் விசாரித்தனர். அஜித்குமார், கலையரசன் ஆகிய 2வரும் தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்று கருதி 2வரையும் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து 2வரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் எழுச்சி நாளில் 100க்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டனர். தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் நவம்பர் 30ஆம் தேதி ஊராட்சி செயலாளர்கள் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே குறிச்சி ஊராட்சியில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில பொருளாளர் மகேஸ்வரன் தலைமையில் ஊராட்சி செயலர் எழுச்சி நாள் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வாழப்பாடி வட்டார அட்மா குழு தலைவர் சக்கரவர்த்தி, நெக்ஸ்ட் அறக்கட்டளை தலைவர் கவிஞர் பெரியார் மன்னன், ஊராட்சி செயலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் முன்னிலையில் 100க்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் மழை பெய்வதால் உடையார்பாளையம் பயரணீஸ்வரர் கோவிலில் காண்டி தீப தீர்த்த குளம் முழுவதும் நிரம்பி அழகாக காட்சியளிக்கிறது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பயரணீஸ்வரர் கோவிலில் உள்ள காண்டி தீப தீர்த்த குளம் வில் வடிவில் அமைந்துள்ளதாகும். இந்த குளத்தில் கிடக்கும் தவளைகள் கத்தாது என்றும் கூறப்படுகிறது. இந்த குளத்தை அடுத்து அமைந்துள்ள 100 கால் மண்டபம் மிகவும் பார்ப்பதற்கு அழகானதாக தெரியும். பௌர்ணமி நாளில் இந்த கோவிலையும் தீர்த்த குளத்தையும் வலம் வந்தால் கைலாயத்தையும் கங்கையையும் சேர்த்து வலம் வந்த புண்ணியம் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். காண்டி தீப தீர்த்த குளம் தூர்வாரப்பட்டு முழுவதும் நிரம்பி அழகாக காட்சியளிக்கிறது. இதனால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இதன் அருகில் நின்று படம் பிடித்து செல்கின்றனர். கரூர் மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாளையொட்டி
நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறும் மாணாக்கர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசு வழங்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளையொட்டி கரூர் மாவட்ட திமுக சார்பில் கபடி போட்டி, சதுரங்க போட்டி ஆகியவை நடத்தப்படுகின்றன. கரூரில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பரிசுகளை வழங்கினார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறும் மாணாக்கர்களுக்கு மொத்தம் 49 லட்சம் ரூபாய் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய 49வது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் 45 தினங்கள் மாவட்ட அளவில் சதுரங்க போட்டி, கபடி போட்டி ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இன்று காலை தொடங்கி சதுரங்க போட்டி ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் 4 பிரிவுகளில் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த நடந்து முடிந்த போட்டிகளில் ஏறத்தாழ 791 நபர்கள் இந்த சதுரங்க போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள். இவர்களில் வெற்றி பெற்ற 240 நபர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கமும் அவர்களுக்கான கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கின்றன. தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஏற்கனவே நிரம்பி வழியும் பெரியகுளம் சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை 126 அடி உயரம் கொண்டது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் கடந்த மாதம் சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறியது. அதன் பின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்தது. புயலின் தாக்கத்தால் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்வதால் சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து 278 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர் முழுவதும் உபரி நீராக வராக நதியில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பெரியகுளம் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் 4500 ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. புயலின் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக திருநள்ளாறு, நெடுங்காடு, கோட்டுச்சேரி ஆகிய பகுதிகளில் 4500 ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளனர். இதனால் காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பாசன கால்வாயையும் வடிகாலையும் முறையாக தூர் வாராததால் வயல்களில் மழைநீர் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழையால் பயிர்கள் சேதமடைவதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4800 ஹெக்டேர் பரப்பளவு நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தில் தீபாவளி நேரத்தில் எங்களுக்கு மழை பெஞ்சு அப்பயே பாதிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகள் கடனை உடனே வாங்கி போட்டு நெல்லெல்லாம் புதுசாக விதை நெல்லாம் வாங்கி திரும்பி விவசாயம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ திட்டா புயலில் எங்களுக்கு 3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கி கடல் கொந்தளிப்பு எடுத்து ஃபுல்லாக காரைக்காலில் பயிரெலாம் இன்றைக்கி அழுவ ஆரம்பிச்சு. திரும்பி அந்த தண்ணி வடிகிறதுக்கு 10 நாளைக்கு மேலே ஆகும். அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அதிகாரிகள் அந்த மீட்பு குழு அந்த குழு எல்லாம் பார்க்குறதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. நாங்கள் என்ன செய்யணும், மேலும் யார்ட்டையாவது இன்னும் கொஞ்சம் யார்ட்டையாவது கடனை வாங்கி போட்டு மேலே ஒருத்த போட்டு, ஏன்னா உணவு பஞ்சம் வந்துடக்கூடாது. இந்திய நாட்டோட பாரத பிரதமர் உணவு பஞ்சம் வந்துடக்கூடாது, இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் பல முறைகள் அங்கங்கே மீட்டிங் போட்டு இன்றைக்கி கோயம்புத்தூரில் பேசிட்டு போனாங்க. அதை ஒரு ஆர்வமாக எடுத்து இன்றைக்கி விவசாயம் நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காற்று அடிச்சிட்டுனா விட்டுரும். அந்த காற்று அடிக்குதுன்னு 3 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னும் அந்த காற்று அடித்த பாடில்லை. நாங்களும் விவசாயிகளும் நாங்கள் தண்ணியில் கிடந்து தண்ணி வடியாமல் இருந்துகிட்ருக்கு. உடனடியாக மத்திய மாநில அரசு காரைக்கால் மாவட்டத்துக்கு உடனடியாக பேரிடையாக இதாக அறிவித்து எங்களுக்கு உடனடியாக நிவாரணம் எங்களுக்கு வழங்கணுங்க. வழங்கினா மட்டும்தான் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். புதுக்கோட்டையில் தொடர்ந்து 3 நாட்களாக மழை பெய்த நிலையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தெற்கு வெள்ளாறு நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சந்திரமதி அணைக்கட்டு, கிட்சன் அணைக்கட்டு கால்வாய்களில் மண்டி கிடக்கும் வெங்காய தாமரை முட்புதர்கள் ஆகியவற்றை கனரக வாகனம் மூலம் அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணியை புதுக்கோட்டை தெற்கு வெள்ளாறு கோட்ட செயற்பொறியாளர் சண்முகவேல், உதவி செயற்பொறியாளர் ராஜரத்தினம், உதவி செயற்பொறியாளர் லதா ஆகியோர் பார்வையிட்டனர்.
கடையங்குடி குண்டாறு பகுதியில் கரையோரம் குடியிருப்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் மழை பெய்யும் நேரத்திலும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி, மிதிவண்டி சவாரி செய்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். புயலின் காரணமாக வனப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்கள் உள்ளே செல்வதற்கு 2 நாட்களாக அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் நகரின் நடுவே அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்தனர். ஏரியை சுற்றி மிதிவண்டியிலும் குதிரையிலும் சவாரி செய்து மகிழ்ந்தனர். சதுரங்க விளையாட்டு வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகப்பெரிய உதவிகள் செய்து வருவதாக பாஜக மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை நவ இந்தியாவில் பாஜக விளையாட்டுத்துறை சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகளை வானதி சீனிவாசன், நயினார் பாலாஜி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய வானதி சீனிவாசன், குழந்தைகளின் விளையாட்டு பொருட்களுக்கு வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய இளைஞர் நல மேம்பாட்டுத்துறை விளையாட்டு போட்டிகளை நடத்தி ஊரக விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்திலே இளைஞர்களுடைய விளையாட்டு ஆர்வத்திற்காக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இவை மட்டுமில்லாமல் தனித்தனியான விளையாட்டு போட்டிகளுக்கும் அவர்கள் பயிற்சி பெறுவதற்கும் மாவட்ட அளவில் ஒரு தகுந்த தரமான விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட வேண்டும். கோவையிலே பேராலிம்பிக் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நான் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கியும் கூட தமிழக அரசு அதற்கான நிலத்தை ஒதுக்கி தராததால் கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து அந்த தொகையை நான் மாற்றுப் பணிகளுக்கு செலவிட நேர்ந்தது. ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது கார் மோதியதில் 2 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்னூரில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 இளைஞர்கள் சாலையை கடக்க முயன்றனர். அப்போது பெங்களூரில் இருந்து ஆம்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் மின்னூர் இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த குணால், டான்சி பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் ஆகிய 2 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சரத் என்பவர் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆம்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் மகளை பாலியல் பலாத்காரம் செய்த தந்தைக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை ஜீவா நகர் சேர்ந்த சுரேஷ்குமார் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். இவர் 7ஆம் வகுப்பு படித்து வந்த தனது மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது குறித்து சுரேஷ்குமாரின் மனைவி சந்தியா திருவொற்றியூர் மகளிர் காவல் நிலையத்தில் தன் கணவர் மீது புகார் கொடுத்துள்ளார். சந்தியா கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சுரேஷ்குமாரை கைது செய்தனர். இந்த வழக்கு திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சுரேஷ்குமாருக்கு 17 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 25,000 அபராதமும் விதித்து நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாயை அரசு நிவாரணமாக வழங்கிட கோரியும் நீதிபதி பரிந்துரைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே கால்வாயை தனியார் ஆக்கிரமித்துள்ளதால் குளம் நிரம்பி சாலையில் நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். தரகம்பாடி வட்டம் எடுத்துக்கட்டி சாத்தனூரில் உள்ள சன்னதி குளம் நிரம்பி குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த குளத்திலிருந்து மழைக்காலங்களில் தண்ணீர் வடியும் கால்வாயை அந்த ஊரைச் சேர்ந்த ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி மாவட்ட நிர்வாகத்திடமும் வட்டாட்சியரிடமும் புகார் அளித்துள்ளனர். இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த பூக்கார குடியிருப்பை சுற்றி சூழ்ந்து நிற்கும் மழை நீரை மோட்டார் இயந்திரம் கொண்டு வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வேளாங்கண்ணி பேரூராட்சிக்குட்பட்ட பூக்கார தெரு சுனாமி குடியிருப்பில் போதிய மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் மழைநீர் தேங்கி விடுகிறது. இந்த ஆண்டும் புயல் தாக்கத்தால் கனமழை பெய்து வருவதால் மழைநீர் வடியாமல் சாலை முழுவதும் தேங்கியுள்ளது. இங்குள்ள வடிகால் கட்டமைப்பை மேம்படுத்த 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி தொடங்கப்பட்டு பாதியளவு மட்டுமே முடிவடைந்துள்ளது.
இதுதான் மழைநீர் தேங்குவதற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா சர்மிளா, துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோர் பேரூராட்சி பணியாளர்களை கொண்டு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்மனம்பாக்கம் கூட்டுச்சாலையில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்மனம்பாக்கம் கூட்டுச்சாலையில் நவசக்தி விநாயகர் கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஹோமம், கோபூஜை, நவக்கிரக ஹோமம் ஆகியவை செய்யப்பட்டது. பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வந்த நீரை மேளதாள வாத்தியங்கள் முழங்க சிவச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். புனித நீரை கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. எம் கணேசன் மற்றும் டி கணேசன் ஆகியோர் தலைமையில் நடந்த இவ்விழாவில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாளில் மரத்தேரில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மனின் வீதி விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திரு கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாளில் அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகளுக்கு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் மரத்தேரில் எழுந்தருளி 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து முருகர் வள்ளி தெய்வானையுடன் மரத்தேரில் எழுந்தருளி 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரெழுத்து வழிபாடு செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழ் கற்காலம் என்னும் கரும்பொருளில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறும். தமிழ் மொழியும் பண்பாடு மிகப்பெரியவை, பாரதத்தின் பெருமை தமிழ் என்று வியந்து போற்றினார் பிரதமர் மோடி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. 2 பேருந்துகளிலும் இருந்த பயணிகளில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல். திருப்பத்தூர் அருகே பேருந்து விபத்தில் 11 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததுடன் காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற வேண்டுதல். புயலின் காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். இஸ்ரேல் அதிபர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வலியுறுத்தல். அதிபர் ஐசக் ஹெர்சாக் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்ததை அடுத்து அதிரடி நடவடிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.